பிக் பாஸ் லைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் முத்துக்குமார் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. அது மிகப்பெரிய வைரலா சோசியல் மீடியால பரவிட்டு இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை பத்தி பார்க்க போறோம். இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா சாச்சனாவோட டபுள் ஸ்டாண்டர்டையும் விஜய் விஷால் கண்டுபிடிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கோவப்பட்டு கேப்டன் கிட்ட கேள்விகளா சரமாரி கேள்விகளா வச்சு செஞ்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் இருக்கு. எல்லாத்தையும் டீட்டெயிலா பாத்துருவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஆக்சுவலா முத்துக்குமார் வந்து நம்ம பாய்ஸா டீசென்டா இருக்கும், எல்லாத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்கோம். ரெண்டு விஷயத்த சொல்றாரு. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் ரெண்டு விஷயம் அப்படின்றத சொல்றாரு. முதல் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம இந்த வீட்டோட ரூல்ஸை கம்பல்சரி ஃபாலோ பண்ணிருக்கோங்க, ரூல்ஸை மீறாம இருந்திருக்கோம் ஆண்கள் அணின்றது சொல்றாரு. ஆனா தெரியல, ஆண்கள் அணி ரூல்ஸை மீறி இருக்காங்கன்றது அவருக்கு தெரியல போல இருக்கு. என்ன சொல்றது? பாயிண்ட் தெளிவா பேசுங்க முத்து. ரெண்டாவது வாரம் குயின், செஸ் போர்டு, ஜோக்கரு, சிப்பா எல்லாம் பிளான் பண்ணீங்களே, அதுவே ரூல் பிரேக் தான். அது தெரியாது அவங்களுக்கு. அது தெரியாம வந்து யாருக்கு அதுல பூ சுத்துறீங்க? இதுல வந்து நீங்க மட்டும்தான் இந்த ஆண்கள் அணி ரூல் பிரேக் பண்ணலையா, பெண்கள் அணி மட்டும் ரூல் பிரேக் பண்ணிருக்காங்க. அவங்களும் பிரேக் பண்ணிருக்கீங்க. நீங்க பிக் பாஸோட ரூலே பிரேக் பண்ணிருக்கீங்க சார். பிக் பாஸோட இது ரூல் புக்ல இருக்கிற ரூலே பிரேக் பண்ணிருக்கீங்க. பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க. அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்றது எனக்கு தோணுச்சு. நம்பர் 1. ரெண்டாவது பாயிண்ட், கொடுத்த வாக்க காப்பாத்தி இருக்கோம் ஆண்கள் அணி. இதுதான் இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இது ரெண்டு தான். அதுல குறிப்பா வாக்கையும் காப்பாத்தல பெண்கள் அணி, சோ ரூல்ஸையும் ஃபாலோ பண்ணல. அதுல குறிப்பா அந்த வாக்க காப்பாத்தலன்னு சொல்றாருல, அந்த இடத்துல வீட்டுக்குள்ளேயும் வீட்டுக்கு வெளியும் சொல்றாரு. வீட்டுக்குள்ள ஓகே, வீட்டுக்கு வெளில நீங்க சொல்றதுக்கு நீங்க யாரு? வீட்டுக்கு வெளில கொடுத்த வாக்க காப்பாத்தல அப்படின்றதுக்கு சொல்றதுக்கு பெண்கள் காப்பாற்ற மாட்டாங்கன்றத சொல்றதுக்கு நீங்க யாரும் முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு கேள்விதான் எனக்கு வருகிறது. அந்த வீடியோ சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. சோ வீட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி பேசலாம் முத்து, ஆனா வீட்டுக்கு வெளில நடக்கிறத பத்தி பேசுறதுக்கான ரைட்ஸ் கிடையாது. அதுவும் பொதுவா பெண்கள் அப்படின்னும் போது ஒட்டு மொத்தமா இப்படி சொல்றதே தப்புன்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மாதிரி சொல்றதை தவிர்த்திருக்கணும். அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்ன நடக்க போதோ தெரியல, அதை அவர் ஃபேஸ் பண்ண போறா அப்படின்றதான் பாயிண்ட். ஒரே ஒரு வார்த்தை தான், பட் அது பொதுப்படியா சொல்லக்கூடாது, அது தெளிவா சொல்லணும். அப்படி பொதுப்படியா காமனா சொல்லும் போது நிறைய பேருக்கு ரியாக்ட் பண்ணதான் செய்வாங்க. அது மிகவும் தவறான செயல் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஓகே. அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு ஜெஃப்ரி இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, சாச்சனா டபுள் ஸ்டாண்டர்ட் பாத்தியா இல்லையா? டாஸ்க் சொன்னப்போ அக்செப்ட் பண்ணிட்டா, அதுக்கப்புறம் என்னால பண்ண முடியாதுன்னு மாத்தி மாத்தி பேசுறா. இவன் சச்ச டிஸ்கஸ்டிங் இப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் பேசிட்டு இருக்காரு. அந்த டைம்ல தான் ஜெஃப்ரியும் சொல்றாரு, இப்ப பாரு சௌந்தர்யா நமக்கு சப்போர்ட்டா பேசுச்சா, அதுக்கப்புறம் அவங்க உள்ள மீட்டிங்ல போனதுக்கு அப்புறம் சௌந்தர்யாவை நமக்கு எதிராகவே திருப்பிடுவாங்க, சௌந்தர்யா தான் ப்ராப்ளம், சௌந்தர்யா தான் மாட்டிக்கிட்டு முழிக்க போறா அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப அங்க உட்காந்துட்டு சௌந்தர்யாக்கு சப்போர்ட்டா ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரா. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு வெளியே. ஓகே, வெளியே நடந்துட்டு அப்போ சொல்றாரு விஷாலு, அவன் இப்ப பாரு வாயை விட்டான் பத்தியா முத்து, வாயை விட்டுட்டு இருக்கானே, என்னடா கதை இது? இதுல சொல்றான் நம்ம வந்து ரூல் பிரேக் பண்ணலையா, அதுக்கப்புறம் வார்த்தையெல்லாம் காப்பாத்துறோமா. ஆனா நம்ம என்னடா பண்ணிருக்கோம்? பெண்களை விட நம்ம என்னடா பண்ணிருக்கோம்? நம்ம மோசமான பல சம்பவங்கள் பண்ணிருக்கோம்டா. வீக்கெண்ட்ல யாரா ரோஸ்ட் வாங்குறா? பெண்கள் அதிகமா வாங்குறாங்களா, ஆண்கள் வாங்குறாங்களா? நம்ம அவங்க பண்ண சம்பவங்களை விட நம்ம பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதை எப்படி அவன் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி விஜய் விஷால் கேட்கிறாரு. அது என்னமோ எனக்கு ஏதோ சரி அது ஏதோ விஜய் விஷாலுக்கு இதுதான் சான்ஸ், இதுல போட்டு முடிச்சு விடுவோன்ற மாதிரி முடிக்கிறாரு என்னமோ. இது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்றாரு? கேப்டன் பெண்கள் கிட்ட இருந்து ஒரு டிசிஷனை கேட்டு வந்தாரு. அதை வந்து பாத்தீங்கன்னா ஆண்கள் அணிக்கிட்ட 2 பேரும் நிக்க வச்சு ஒரு டிசிஷனை கன்வே பண்றாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க டாஸ்க் கொடுங்க, பிரச்சனை இல்லை, ஒண்ணு அந்த சமைக்கிற 2 நபருக்கு இல்ல அவங்களை விட்டு மிச்ச நபருக்கு டாஸ்க் கொடுங்கன்றத சொல்றாங்க. ரெண்டாவது டைமிங் எல்லாம் கிடையாது, டைமிங் வந்து சாப்பாடு செஞ்சு முடிக்கிற வரையும் அப்படின்ற ரூல் போடக்கூடாதுன்றது பெண்களோட தரப்பா இருக்கணும் போது விஜய் விஷால், இதைத்தானப்பா நாங்க சொன்னோம், இதைத்தான் அப்பத்துல சொல்லிட்டு இருந்தேன், நான் அவங்க கிட்டே டாஸ்க் கொடுத்தேன், அவங்களே பண்ண சொன்னேன், வேற எதுவுமே சொல்லு. ஆனா என்ன, அவங்க நம்ம எலாபரேட்டா பேசினது அவங்க ஷார்ட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், வேற எதுவுமே இல்லைன்ற மாதிரி அங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் போகுது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்றாரு விஜய் விஷால், இல்ல சமைச்சு முடிக்கிற வரையும் அவங்க இடுப்புல கை வச்சு நடந்தே ஆகணும், என்னாலாம் விட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி பிடிவாதமா விஜய் விஷால் இருக்காரு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு மேல ரஞ்சித் என்ன பண்ணாரு, லைட்டா நகத்துக்கு எல்லாம் போனாரா, எங்க சார் போறீங்க, எதுக்கு பின்னாடி போறீங்க, ஏன் போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் விஷால் ரஞ்சித்தை கேட்க, ரஞ்சித் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல டென்ஷன் ஆயிட்டாரு. டென்ஷன் ஆயிட்டு எல்லா ரூமுக்கு வாங்க, அவங்க மட்டும் போய் பேசிட்டு இருந்தாங்களா, ரூமுக்கு வாங்க நான் பேசணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவர் முன்னாடி பேச மாட்டார்ல, பெண்கள் முன்னாடி பேசினா அவருக்கு வந்து தப்பாயிரும், எதா இருந்தாலும் ரூமுக்குள்ள போய் பேசும் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் ஆஷா ரூமுக்கு வாங்கன்ற மாதிரி அங்க ரூமுக்குள்ள போறாரு. அதுல கடுப்பாயிட்டாரு. ஏன்னா விஜய் விஷால் ரஞ்சித் மேல கடுப்பு இருக்கு, அங்க கடுப்பாயிட்டு ரூமுக்குள்ள போறாங்க. ரூமுக்குள்ள போன உடனே மொத்தமா டிஸ்கஷன் நடக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்ற டிஸ்கஷன் வரும்போது என்னோட முடிவு கேப்டன் என்ன சொல்றாருன்னா, இல்ல ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்க வேண்டாம், ரிஸ்ட்ரிக்ஷன் வைக்கணும், அதிகமா பண்ணா அவங்களோட டைம் கன்சப்ஷன் அதிகமாகுதுல, ஒரு டாஸ்க் பண்றோம் சமைச்சு முடிக்கிறோம் 1 hour 2 hours போனா அவங்களோட வேலை பாதிக்குதுல அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நின்னுறாரு கேப்டன்.
ஆனா விஜய் விஷால் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற மனப்பான்மையே இல்லை. அது வந்து அடுத்த டாஸ்க்ல இருந்து கண்டினியூ பண்ண சொல்லுங்க, எனக்கு இந்த டாஸ்க்கை பண்ணி கொடுத்துட்டு போக சொல்லுங்க, இந்த டாஸ்க்கு நிக்கணும் அவ்வளவுதான் அப்படின்னா மாதிரி விஜய் விஷால் அதுக்கு விடாப்பிடியா இருக்காரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ரஞ்சித் இது சொல்றாரு, என்ன சொல்றாரு, அருண் நீங்க இப்படி சொல்றீங்க, நம்ம வீட்டு பணி கழுவு போறோம், அப்ப வந்து அவங்க இதையும் சொன்னாங்க, நம்மள பிடிச்சி லாக் பண்ணிட்டாங்கன்னா நம்ம லாக் பண்ணிட்டு நம்ம வீடு பெருக்கிற வரையும் நம்ம டீம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கோம், லாக் பண்ணாங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி ரஞ்சித் இந்த கேள்வியை வந்து அருண் கிட்ட கேட்கும்போது அதுக்கும் அவங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாங்க. நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் அந்த இடத்துல வரும், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே அவங்களே சொல்லிட்டாங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் வருது. அப்ப என்ன பண்றாரு இவரு, இந்த பாயிண்ட் சொன்ன உடனே தீபக்கோட ரியாக்ஷன் என்னன்னா, டேய் அப்பவா ஆமாடா கரெக்டா, நம்ம என்ன சொல்லுவோம், டைமை வந்து கனெக்ட் பண்ண வேணாம், டைமையும் இந்த கிச்சனையுமே கனெக்ட் பண்ண வேண்டாம், ஒரு டாஸ்க்னா லிமிடெட் டைம் வச்சு அதை பண்ணலாம், லிமிடெட் டைம் பண்ணாதான் நமக்கு நல்லதா இருக்கும், இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஓட்டிங் எடுக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா விஜய் விஷால் இல்ல, எனக்கு சமைச்சு முடிக்கிற வரையும் அவங்க பண்ணணும்ன்றது விஜய் விஷாலோட ஸ்டாண்ட். முத்துக்குமார் வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் எனக்கு அக்ரி பண்ற மாதிரி தான் இருக்கு, அவனால எலாபரேட் பண்ண வேண்டாம், இதெல்லாம் இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் வந்து டாஸ்க் வந்து டைமிங் எல்லாம் தேவையில்ல, 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவையில்ல, ஆனா அவங்க சமைச்சு முடிக்கிற வரையும் பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சார் சமைச்சு முடிக்கிறது ஒரு 50 நிமிஷம் 50 நிமிஷம் பண்ணணும், டைமிங் இல்லைன்றீங்க, ஆனா சமைச்சு முடிச்ச வரையும் பண்ணணும் போது சோ முத்துக்குமார் அந்த இடத்துல கான்ட்ராடிக்ட் பண்றாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் டைமிங் வேணான்றாரு, அப்ப வேணான்னா என்ன பண்ணுவோம், ரெஸ்ட்ரிக்ஷன்ல வரணும். ரெண்டாவது வந்து சமைச்சு முடிச்ச வரையும் பண்ணணும்ன்றாரு. ஸோ அந்த இடத்துல வந்து இட் வாஸ் ஏ மணிப்புலேஷன் தான் நினைக்கிறேன். அப்போ ஸ்ட்ரெயிட்டா ஒன்று ஆமான்னு சொல்லு, இல்லைன்னு சொல்லு, ரெண்டுத்துக்கு நடுவில் பதில் சொல்லாத முத்துன்னு கேட்டோன்னே, ஆமா எனக்கு டைம் ரெஸ்ட்ரிக்ஷன் தேவை கிடையாது, அவங்க சமைச்சு முடிக்கிற வரையும் பண்ணணும்னாங்க, அதை தவிர்த்து ஒட்டுமொத்த வீடுமே ரெஸ்ட்ரிக்ஷன் வேணும் அப்படின்ற மாதிரி நின்ட்டாங்க. அதுல வந்து அன்ஷிதா ஓப்பனா சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்கு, நாங்க எங்களால முடியாதுதான் நீங்க கொடுத்தப்ப நிறைய டாஸ்க் எல்லாம் பண்ணோம், இது மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றத அன்ஷிதா அந்த இடத்துல ஒரு நியாயத்தை சொல்லிட்டாங்க. அப்ப என்ன டிஸ்கஷன் ஆகுதா, டாஸ்க் டஃபா கொடுங்க, குறிப்பிட்ட டைம் கொடுத்தாலும் டஃபா கொடுங்கன்ற மாதிரி டிஸ்கஷன் ஃபைனலைஸ் பண்ணிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ரஞ்சித் வந்து லேடிஸோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குப்பா, அதெல்லாம் நம்ம கன்சிடர் எடுத்துக்கணும்ன்ற மாதிரி ரஞ்சித் அப்ரோச் பண்ண கேப்டன் அந்த முடிவு எடுத்துட்டு கேர்ள்ஸ் டீம் கிட்டே சொல்லிட்டாரு. அதுல குறிப்பா என்னோட கேப்டன்சி இருக்கிற வரையும் தான் இந்த முடிவு இருக்கும், 2 நாள் இருக்குல்ல, அந்த 2 நாள் தான் இதோட முடிவு, அதுக்கப்புறம் இந்த முடிவு கண்டினியூ ஆகாது அப்படின்றத தெல்ல தெளிவா சொல்லி முடிச்சிட்டார். இந்த முடிவு பெண்கள் அன்னைக்கு போன உடனே இன்னொரு பக்கம் வெளியே விஜய் விஷால் வச்சு விளாசுறார், ஒரு பக்கம் அருண் நீங்க என்ன முடிவு எடுக்கிறதுக்கு, நீங்க கேப்டனா 2 டீமை கேட்டு முடிவு எடுக்கிறதுலாம் ஓகே, இங்க கொடுக்கப்பட்டது என்ன, இந்த டாஸ்க் பண்ண சொல்லி தான் இங்க டிஸ்கஷன் போச்சு, மீட்டிங் போச்சு, ஆனா நீங்க போயிட்டு வந்து இந்த ரூல் இப்படி போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றது யாருது, இந்த வாரம் நான் தான் கிச்சன் இன்சார்ஜ், எது சரி எது தப்பு, எது பண்ண முடியும் எது பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், நீங்க யாரு இது போடுறதுக்கு, நீங்க இப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க. அவங்க இந்த டிஸ்கஷன் டாஸ்கை பத்தின டிஸ்கஷன், அந்த டாஸ்கை நீங்க பேசிட்டு வந்திருக்கணும், அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாம அடுத்து இப்படிதான் பண்ணணும் இப்படி பண்ணணும் டிஸ்கஷன் உன்னை யார் பண்ணிட்டு வர சொன்னான்ற மாதிரி ஒரு பக்கம் விஜய் விஷால் அருண் மேல கோவப்படுறாரு, கேள்விகள் கேட்கிறார். அப்படியே தடுமாறின நிலையில வந்து அருண் நின்றுட்டு இருக்காரு. அவன் ஒரு பாயிண்ட்ல சொல்றாரு, நீ இந்த ஒரு வேலையை பாக்குற, நான் ஃபியூச்சரை யோசிச்சு பாக்குறேன், மதியம் நைட்டு இதெல்லாம் யோசிச்சு பாக்குறேன், அப்போ எல்லா நேரமும் இப்படி சொல்லிட்டு இருந்தா ஒரு சொல்யூஷன் இருக்காதுல்ல, இப்படி பண்ணிட்டா எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கல அப்படின்ற மாதிரி அருண் சொல்றாரு. அது எனக்கு வேலிடா தான் பட்டுச்சு. ஏன்னா இப்போ இந்த டாஸ்க் பண்ண சொல்லுன்றாரு விஷால், ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ல கொடுங்கன்றாங்க. சோ ரெண்டுமே டிலே ஆகுது அப்படின்ற ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கார். அதை வந்து விஷால் புரிஞ்சுக்காம டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கோ அந்த அம்பு இது வந்து ஒரு டாஸ்க் வச்சிருந்தாங்க, அதுதான் நடந்துச்சு. ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் மக்களே.